நான் உண்மையில சொல்ற மாதிரி நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து ரெட்டாளி தான் ஓட்டு போட்டுனது. நான் இப்ப வந்து விஜய் போடலான்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன எங்க வீட்டுக்காரர் வந்து திமுகவில் இருக்காரு, முக்கிய பொறுப்புல இருக்காரு. ஓட்டுன்றது அவங்களுடைய உரிமை. அவர் எந்த கட்சியில வேணாலும் இருக்கட்டும், என்னுடைய உரிமையை அவர் தட்டி பறிக்க முடியவே முடியாது. எனக்கு எங்க விருப்பமோ அங்கதான் நான் பண்ணுவேன். நான் ரெட்டாளிக்கு தான், எனக்கு 53 வயசு ஆகுது. நான் எப்பவுமே ரெட்டாளி தவிர வேற எந்த கட்சிக்கு நான் போட்டதே கிடையாது. இந்த வாட்டி கவுன்சிலருக்கு கூட நான் மாத்தி போட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி முதலமைச்சருக்குன்றப்ப நான் யாருக்கும் போட்டதே கிடையாது. இந்த வாட்டி நான் விஜய்க்கு தான் போடலான்னு இருக்கேன். என் புள்ள விஜய் கட்சி, விஜய் ரசிகர் மன்றத்துல அவன் தலைவரா இருக்கான். என் புள்ள ஒரு படம் கூட விட மாட்டான் அவனோட படத்தை. சரி வரட்டும், என் புள்ள ஒரு வாட்டி குழந்தை வரட்டும், அது என்ன பண்ணுது பாக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க குடும்பத்திலேயே பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல, பெண்களுக்கு இது பண்ண. அவன் பிரச்சனையாண்டா, உன்னோட நாத்தத்தை எடுத்து விட்டோம்னா எங்கேயோ போவோம். அவனையா நீ குத்தி கிளப்புற? உன் நாத்த நாரிங்க கிடக்குது. அத்தை முதல்ல சென்ட் போட்டு மூடுன்ற அவனையா பத்தி பேசுற? அவன் கணவன் மனைவி போயிடுவாங்க, நாளைக்கு ஒன்னா குடிக்குவாங்க. 2 குழந்தைங்க இருக்குது, சும்மா அப்படியே இருந்துருவாங்களா? பிள்ளைங்களுக்காவது அவங்க ஒன்னா கூடிதானே ஆகணும். சின்ன பிள்ளைங்களா நான் இட்டுன்னு போய் வளர்த்துக்கிறேன்றதுக்கு ஆறாளம் புள்ள, கல்யாணக்கார புள்ள இப்படியே சேர்ந்துதான் போவாங்க. அவங்க பிரிஞ்செல்லாம் இருக்கவே முடியாது. இப்ப மனசு கஷ்டத்துல பிரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பா ஒன்னா சேருவாங்க. இந்த அரசியல் முடிஞ்ச பின்னால அவங்கள நல்லா பேசி அவன் இட்டுன்னு வந்துருவாங்க. Download ShareChat.